அன்பான மாணவர்களுக்கு அனைவருக்கும் காலை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th பிசிக்ஸ்ல முதல் பாடம் இருக்குல்லப்பா, அந்த பாடத்துல எக்ஸாம்பிள் சம்மு 1.15. இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். என்னன்னு பார்ப்போம். ஒரு தனி ஊசல் அதனுடைய அலைவு நேரமானது, அதாவது டீன்னு சொல்லுவாங்க, டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிலேஷன் ஆனது அந்த ஊசல் குண்டினுடைய நிறையையும் அந்த ஊசல் குண்டினுடைய நீளத்தையும் மற்றும் அந்த இடத்தில் உள்ள புவியீர்ப்பு முடுக்கத்தையும் சார்ந்திருக்கும். இந்த டீக்கும் இந்த 3 விஷயங்களுக்கு இடையில உள்ள தொடர்பை தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கவனிங்க, டி ப்ரொபோர்ஷனல் டு எம் நிறைய சார்ந்திருக்கும். அப்புறம் நீளம், அதுக்கு அடுத்தபடியாக என்னப்பா, புவியீர்ப்பு முடுக்கம். இப்ப இதுக்கு நான் ஒரு மாறிலி கொடுக்க போறேன்பா, ஒரு வேரியபிள் ஏ பி சி. இதை கொடுத்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதற்காக அதை கொடுக்குறோம். சார் ஏபிசி தான் கொடுக்கணுமா? இல்ல XYZ கூட கொடுத்துக்கோங்க, ஒன்னும் தப்பு இல்லை. இல்ல PQRS கொடுத்துக்கோங்க. இப்ப இதுல இந்த நேர்தகவு கொடுத்துருக்காங்க. T ஈக்குவல் டு ஒரு கே. எப்பயுமே நேர்தகவு இது எடுக்கும்போது ஒரு மாறிலி போடும், அதான் கே. இந்த கேங்கிறது நமக்கு இந்த கணக்குல எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2π அப்படிங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. சோ m பவர் ஏ, எல் பவர் பி, ஜி பவர் சி. இந்த மொத்தத்துக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரிமாண பகுப்பாய்வு வாய்பாடு எடுக்கணும். இங்க இருக்கிறது என்னன்னா காலம், அலைவு காலம். அலைவு காலத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு டி தான். இந்த மாறிலிகளுக்கு என்ன கிடையாதுன்னா பரிமாண பகுப்பாய்வு வாய்ப்பாடு கிடையாது. நிறைக்கான பரிமாண பகுப்பாய்வு வாய்ப்பாடு என்னன்னா எம், அதனுடைய அடுக்கு ஏ. அதே மாதிரி நீளம், நீளத்துக்கு என்னதுப்பா எல், சரிங்களா, பி. அப்புறம் புவியீர்ப்பு முடுக்கம் LT பவர் -2, அடுக்கு என்னன்னா சி. இப்ப இந்த டீல எம் இல்ல எல் இல்ல, அப்ப என்ன பண்றது, m பவர் என்னன்னு கொடுக்கணும் 0, l பவர் 0, t பவர்ல என்ன இருக்குன்னா 1, எதுவுமே இங்க இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் டு m பவர் a, l பவர் b, அப்புறம் l பவர் உங்களுக்கு c. இந்த c உள்ள பெருக்கணும். இந்த பவர் என்ன இருக்குன்னா 1 இருக்கு, c பெருக்கணும். t பவர் என்னன்னா -2c, சரிங்களா. இப்ப LF ஒன்னாக்கிருங்க, m பவர் a, l பவர் b பிளஸ் c, t பவர் என்னன்னா -2c. இப்ப அடுக்குகளை ஒப்பிடுங்க. m-க்கு என்ன இருக்கு, l-க்கு என்ன இருக்கு, t-க்கு என்ன இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. m-க்கு இங்க a இருக்கா, இங்கிட்ட என்ன இருக்கு 0 இருக்கு. அப்ப a ஈக்குவல் டு என்னதுப்பா 0. அதே மாதிரி எல்லுக்கு பாருங்க, b பிளஸ் சி இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு 0 இருக்கு. சோ b பிளஸ் சி ஈக்குவல் டு என்னதுப்பா 0. இங்கிட்ட டீக்கு பாருங்க 1 இருக்கு, இங்கிட்ட டீக்கு என்ன இருக்கு -2c. -2c இஸ் ஈக்குவல் டு 1. இதுல இருந்து c ஈக்குவல் டு -1/2 வரும்பா. c ஈக்குவல் டு -1/2. இத இந்த சமன்பாடுல பிரதியிடுங்க. c இன் மதிப்பை b -1/2 ஈக்குவல் டு 0. அதுல இருந்து b ஈக்குவல் டு என்னன்னு வரும் 1/2. சரிங்களா. இப்ப a மதிப்பு, b மதிப்பு, c மதிப்பு மூணையும் கொண்டு போய் இந்த சமன்பாடுல பிரதியிட்டீங்கன்னா கேள்வி முடிஞ்சு. t ஈக்குவல் டு கேக்கு பதிலா நான் 2π போட்டுக்கிறேன்பா, சரிங்களா. m-க்கு பதில் m உடைய பவர்ங்கிறது a, ஏங்கிறது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 0. அப்புறம் b, bங்கிறது L, L-னுடைய அடுக்கு தான் B, B என்னன்னு இருக்குன்னா 1/2. அப்புறம் G இருக்குப்பா, G-னுடைய அடுக்குங்கிறது C, C-ங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா -1/2. இதை எப்படி மாறும் அப்படின்னு பாருங்க, 2π m பவர் 0ங்கிறது 1 ஆயிரும்பா, சரிங்களா. அப்புறம் L பவர் ஆஃப் அப்படிங்கிறது √L ஆகும். இந்த இது கீழே வந்துடும், அப்பனா தான் இந்த மைனஸ் பிளஸ் ஆகும். இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துருங்க. t ஈக்குவல் டு 2π √L/G.
ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப எளிமையானது. அனைவருக்கும் மிக்க நன்றி.